ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கருணக்கிழங்கு வச்சு துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு அவிச்சு தொலியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வச்சிங்கன்னா நல்லா மசிய வெந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிழங்கு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துவையல் வந்து சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு 7-8 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்து என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். ஒரு அரை லெமன் சைஸுக்கு புளி எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10லேருந்து 13 வரைக்கும் சேர்க்குறேன். நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகம் எடுக்கிறதுனால அவ்வளோ சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் வந்து நல்லா இந்த மிளகா வத்தலை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிழங்கையும் இதில் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிழங்க போட்டு அரைங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட கிழங்கையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கிழங்க வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அதிகமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிழங்கு வந்து ஒட்டாமல் நல்லா துவையல் வரும். எண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இதெல்லாம் கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கு மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான கருணக்கிழங்கு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.